1 தெசலோனிக்கருடைய புஸ்தகம் 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதுல 16வது வசனத்தை வாசிங்களேன். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் ஆண்டவர் ஒரு நாள் நிச்சயமாய் அவர் வானத்திலிருந்து என்ன செய்வார்? இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. கிறிஸ்துவுக்குள் வாழும் நான் கிறிஸ்துவோடு இருப்பேன். ஆமென், அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள வாழுகிறன்னா கிறிஸ்துவோடு என்ன செய்வேன்? இருப்பேன். ஒரு நாள் என் ஆண்டவர் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடு அவர் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது என்ன செய்வாங்க? செத்தவங்க எழும்புவாங்க. யார் எழும்புவாங்க சொல்லுங்க? கிறிஸ்துவுக்குள்ள வாழும் நான் கிறிஸ்துவோடு இருப்பேன். இப்படி ஓட்டத்தை முடிக்கிறாங்க பாருங்க, அவங்க எழுந்திருப்பாங்க. 2வது 17வது வசனம் சொல்லுங்க. ஆமா, அப்படி நான் சாகாதபடி நான் யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறோமோ பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். நல்லா கையை தட்டி சொல்லப்பட்ட வசனம் 1 தெசலோனிக்கர் 4:16 மரித்தவர்களுக்கு சொல்லப்பட்ட வசனம். 17வது வசனம் உயிரோடு இருக்கிற எனக்கு சொல்லப்பட்ட வசனம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எனக்கு சொல்லப்பட்ட வசனம். ஆமே, யாருக்கு சொல்லப்பட்ட வசனம்? சாகிறவங்களுக்கு, செத்தவங்களுக்கு சொல்லப்பட்ட வசனம். கிறிஸ்துவோடு கூட வாழ்ந்து மரித்தவங்களுக்கு. 2வது உயிரோடு இருக்கிறவங்களுக்கு 18வது வசனம் சொல்லுது, வேற இந்த உலகத்துல வேற எதையும் சொல்லி தேற்றாதப்பா. ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். ஆமென். வேற எதையும் சொல்லி தேற்றாத, வேற எல்லாம் கிடைக்கும். வசனம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்க, இவை எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கூட கெடுக்கப்படும். நான் அடிக்கடி நல்லா பார்த்துட்டேன், ஊழியத்திலையும் பார்த்துட்டேன், வெளியையும் பார்த்துட்டேன். சாகுற வரைக்கும் உனக்கு தேவை பெருகிக்கிட்டே தான் இருக்கும். சாகுற வரைக்கும் நமக்கு தேவை என்ன செஞ்சுக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்லுங்க? என்ன செஞ்சுக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்லுங்க? பெருகிக்கிட்டே தான் இருக்கும். ஆமென், அல்லேலூயா. ஆனா கர்த்தரோடு வாழ்ந்து செத்தவங்களுக்கு ஒரு வசனமும் அப்போஸ்தலனாகிய தெசலோனிக்கருக்கு பவுல் எழுதும் பொழுது இந்த நிருபத்தை எழுதுகிறார். 2வது 17வது வசனத்துல உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாள் இந்த மேகங்களை கடந்து அவருடைய முகத்தை பார்க்கிறதற்கு அவரோடு கூட. ஆமென், அல்லேலூயா. ஓட்டத்தை மறிச்சு முடிச்சிட்டியா? அப்பா வரும்பொழுது எழுந்திருப்ப. யாரும் இல்லாத அனாதை இப்பொழுது தேசத்துல வாழ்றியா? ஒரு நாளும் அப்பா வந்துதான் உன்னை கூப்பிட்டு போவார். ஒரு நாளும் தகப்ப வந்துதான் உங்களை கூப்பிட்டு போவார். வான்னு சொல்லிட்டு இருக்கிற தகப்பன் அல்ல, வானத்தை கிழித்திறங்கி கீழே வந்து என் மகனே என் மகளே என்று உங்களையும் என்னையும் அழைத்து செல்லுகிற தகப்பன் அவர். ஆமென், அல்லேலூயா. வேற எதையும் சொல்லி தேற்றாதப்பா, வேற எந்த காரியத்தையும் சொல்லி தேற்றாத. உன் பசி மாறும், பட்டினி மாறும், நிந்த மாறும், வேதனை மாறும், எல்லாம் மாறும். ஒரு எல்லை வரைக்கும் தான் நம்மளால உதவ முடியும். ஒரு எல்லை வரைக்கும் தான் என்னாலையும் உங்களாலையும் போக முடியும். எந்த எல்லைக்குள்ளேயும் போகிற ஒரே தெய்வம் என் இயேசு ஒருவர் மாத்திரமே. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நேத்து முந்தா நாள் இயேசுவை பத்தி கேட்கிறவங்களுக்குள்ள அற்புதம் நடக்கும்னா நம்ம வாழ்க்கையில நிச்சயமாய் நடக்கும்.
நம்ம கண்கள் அதை காணும். இப்ப வசனம் சொல்லுது, இதை மாத்திரம் சொல்லி கவலைப்படாதப்பா. ஐயோ நான் இப்படியே இருந்து செத்துருவனே கவலைப்படாத. செத்தினா உன்னை முத வரும்போது நீ தான் என்ன செய்வ சொல்லுங்க. ஆமா, பதறலாம் செய்யாத, துடிக்கலாம் செய்யாத, நீ தான் முத என்ன செய்வ? ஆமென். என் ஓட்டம் ஜெயமா முடியும். எத்தனை வருஷம் ஆனாலும் ஒரு நாள் என் ஆண்டவர் வருவார். அதற்கு அடையாளமாகத்தான் நம்ம நினைக்கிறோம். செத்துட்டோம்னா எலும்பாயிருமே, கரைஞ்சு போயிருமே, மண்ணா போயிருமே, ஒன்னில்லாம் போயிருமே, அப்படியாயிருமே, இப்படியாயிருமே. அதனாலதான் கர்த்தர் பள்ளத்தாக்குல கொண்டு போய் சொன்னாரு, இந்த எலும்புகள் உயிரடையுமே. ஆனால் இந்த எலும்புகள் உயிரடையுமா அது எனக்கு தெரியாது. ஆண்டவர் சொன்னார், இந்த எலும்பு உயிரடையும், இது கால் ஊன்றி நிற்கும், இது சதைகள் மூடு, இது எழும்பி நிற்க, இது சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று. ஆமென். அதற்கு முன்னடையாளமாகத்தான் எலும்பு பள்ளத்தாக்குகளை கொண்டு நிறுத்தினார். ஆமென். அல்லேலூயா. சரி, உயிரோட இருக்கிற நமக்கு ஒரு நம்பிக்கை, இயேசு நிச்சயம் வருவார், என்னை அழைச்சிட்டு போவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அடிக்கடி இப்படித்தான் நினைப்பேன். நம்ம படுத்து கிடந்து போகிற சீட்டு கேட்க ஆசைப்படுறோம், அது கிடைக்கல. உட்காந்து கிடைக்கிற சீட்டு கிடைச்சா உட்காந்துக்கிற வேண்டியதானே. ஆமென். போய் சேர்ந்துட்டாங்கன்னா அவங்க படுத்துருக்கிற சீட்டில் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? படுத்துட்டாங்க. அவங்களுக்கு அந்த சீட்டு என்ன செஞ்சுட்டு, எனக்கு உட்கார்ற சீட்டு கிடைச்சதே சோத்திரம். எப்படினாலும் ஒரு ஸ்டாப் இருக்குது, அந்த ஸ்டாப்பில் நிற்கும் பொழுது என் ஆண்டவர் நிச்சயமாய் வருவார். ஆமென். இந்த வார்த்தையினால ஒருவர் தேற்றுங்க. வசனத்துல கிரீடத்தை குறித்து தியானிக்க போகிறோம். கிறிஸ்துவுக்குள்ள வாழும் நான், கிறிஸ்துவோடு இருக்கிறதுனால என்ன நடக்குது? 2 தீமோத்தேயுடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், 2 தீமோத்தேயுடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், அதுல 7வது வசனத்தை கூட வாசிக்க. ரொம்ப அறிமுகமான வசனம் தான். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். கிறிஸ்துவுக்குள்ள வாழும் நான் கிறிஸ்துவோடு இருப்பேன்னு யார் தீர்மானம் எடுக்கிறார்களோ அவர்களுக்குள்ளதான் தேவன் ஒரு விசுவாச வாழ்க்கையை வைக்கிறார். எதை வைக்கிறார் சொல்லுங்க? விசுவாசத்தினாலே நீதிமான், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாசத்தினால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். அல்லேலூயா. வசனம் சொல்லுங்க, விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பவுல் எழுதுகிறார், நான் ஒரு போராடினப்பா, கிறிஸ்துவுக்குள்ள வாழும் நான் கிறிஸ்துவோடு இருப்பேன்னு இருந்தேன்னா எனக்குள்ள நான் ஓடின ஓட்டம் என்ன ஓட்டம் தெரியுமா? அது விசுவாசம் என்கிற ஓட்டம். ஆமென். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க பதற மாட்டாங்க. விசுவாசிக்கிறவங்க என்ன செய்ய மாட்டாங்க? பதற மாட்டாங்க. ஆமடி ஆச்சா பூச்சா. சில ஆளுக்க ஒரு சின்ன வேலை செய்யறதுல முழு ஊரையுமே கிளப்பிடுவாங்க. ஆமென். அது பெரிய பதஷ்டத்தில் தான் போய் என்ன செய்யும் சொல்லுங்க முடியும். ஆமென். சில ஆளுக்க ஓடியே என்ன ஆகி போச்சோன்னு நம்ம பதறனா குடிக்க ஒரு சொம்பு தண்ணி, இதுக்கு தான் அது அந்த ஓட்டம் ஓடி வந்து நமக்கு நெஞ்சு தண்ணி என்ன ஆகி போகுன்னு சொல்லுங்க. இதுக்கு எதுக்கு நாய் மாதிரி ஓடி ஏந்தாக? சில ஆட்கள் எப்பயுமே பரபரப்பாகவே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த பரபரப்புக்குள்ள நம்மளை வைக்க விரும்பல. நீ ஓடுகிற ஓட்டத்தில் விசுவாசம் முன்பாக இருக்குமே, ஆனால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவர்கள் நடக்கிற அடையாளங்கள் என்ன, விசுவாசிக்கிறவர்கள் நடக்கிற அற்புதங்கள் என்ன? அவர்கள் என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வார்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நான் செய்ததை காட்டிலும் இதிலும் பெரிதானவைகளை காண்ப. பக்கத்துல பார்த்து கேளுங்க, அவர் செஞ்ச காரியம் முடிஞ்சு போச்சு. நம்மளை கொண்டு என்ன காரியம் இன்னும் செய்ய வேண்டியிருக்கு? ஆமா, போதும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோ. விசுவாசம் இருக்கு தெரியுமா? ஒரு தேவ மனிதன் கடந்த நாட்களில் சொன்னாரு, ஒரு தேசம் ரொம்ப பாழா கிடந்துச்சான், ரொம்ப பாழா கிடந்துச்சான். வேல்ஸ்ன்னு சொல்ற ஒரு நாடு ரொம்ப பாழா கிடந்துச்சான். அங்க 2 கிழவிக ஜெபிக்க ஆரம்பித்தாங்களாம். யாரு ஜெபிக்க ஆரம்பித்தாங்களாம்? 2
கிளவிக. ஆமேன். 2 பாட்டிய. நம்ம நிறைய பேர் பாட்டி ஆயிட்டோம். எப்போ என்ன செய்வோம்? வீட்டிலேயே இருந்து அப்படியே ஓடுவோம். ஆமேன். அல்லேலூயா. 2 பாட்டியே இருந்தாங்களாம். ஒரு பாட்டி குருடி, ஒரு பாட்டிக்கு கண்ணு கிடையாது, ஒரு பாட்டி செவிடி. எப்படி இருக்கும் பாருங்களேன். ஆமேன். ஆனா வேல்ஸ் தேசத்தை தாங்க ஆண்டவரே, வேல்ஸ் தேசம் சொல்ற ஒரு நாடு ரட்சிக்கப்படணும், எழுப்புதல் உண்டாகட்டும், சந்திக்கப்படணும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களாம். இப்படி ஜெபிக்கிற பொழுது இவங்க ஜெபித்த சில வருடங்கள், 1 வருடம் இல்லை 2 வருடம் இல்லை, 35 ஆண்டுகள் ஜெபித்தார்களாம். எத்தனை ஆண்டுகள் ஜெபித்தாங்களாம்? எத்தனை ஆண்டுகள் ஜெபிச்சாங்களாம்? 35 ஆண்டுகள் ஜெபித்தாராம். அப்போதுதான் தேவ மனிதர் இரவு முழுவதும் 22 வயதுல, 15 வயதுலேருந்து 22 வயது வரைக்கும் இரவு முழுவதும் சுரங்கத்தில் போய் வேலை செய்வாராம். இரவு முழுவதும் சுரங்க தொழிலாளி. பகல் முழுவதும் வந்து ஜெபம் பண்ணுவார். ஆண்டவரே, இந்த தேசத்தில் இவ்வளவு அருவருப்பா இருக்கே. ஒரு நாள் அவர் வேலைக்கு போகிட்டு திரும்பி வரும் பொழுது இந்த கண்ணு தெரியாத பாட்டியையும் காது கேட்காத பாட்டியையும் பார்த்துட்டு கேட்டாராம். என்னன்னு கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்களாம், இந்த தேசத்தில் எப்படியாவது எழுப்புதல் வரும்னு நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபித்துக்கிட்டு இருக்கிறோம். ஆமென். எத்தனை வருஷம் ஜெபிக்கிறீங்க ஐயா? எத்தனை வருஷம் ஜெபிக்கிறீங்க பாட்டி? 35 ஆண்டுகள் ஜெபிக்கிறேன். ஒரு சின்ன கிராமத்தில், ஒரு சின்ன குடிசைக்குள்ள காது கேட்காத பாட்டியும் கண்ணு தெரியாத பாட்டியும் சேர்ந்து ஜெபித்த ஜெப நடந்த இடத்துல நின்று ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல ஆரம்பித்தாராம். அந்த தேசத்துல எழுப்புதல் உண்டானதாம். ஒரு ஆள் அல்ல, 2 ஆள் அல்ல, 18 லட்சம் பேர் ரட்சிக்கப்பட்டாங்களாம். தேவ ஜனமே, நல்ல கையை தட்டி வாயை திறந்து நல்லா உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமா, கண்ணு தெரியல, எனக்கு காது காக்கல, கவலைப்படாத, ஜெபத்தை கேட்கிறவருக்கு எல்லாம் தெரியும். ஆமென். அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், நான் விசுவாசத்தை என்ன செய்தேன்? விசுவாசத்தை எந்த ஒரு மனிதன் காத்து கொள்ளுகிறானோ, எந்த ஒரு மனுஷி காத்து கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். வாசியுங்களேன் 8வது வசனம். விசுவாசத்துக்கு என்ன கிடைக்குது பாருங்களேன். இது முதல். ஓ, நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நல்ல முக்கிரீடம் சூட்டப்பட்டவருடைய கையில் என்ன இருக்குதா? நீதியின் கிரீடம் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசித்து ஓடுகிற ஒவ்வொருவருக்கும் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. சொத்து இருக்கோ, சுகம் இருக்கோ, என்ன இருக்கோ இல்லையோ, எனக்கு இருக்கிற விசுவாசத்துக்கு கர்த்தர் நீதியின் கிரீடத்தை எனக்கு என்ன செஞ்சிருக்கிறார். ஆமென். அநீதியா வாழாத எல்லாருக்கும் நீதியின் கிரீடம் நிச்சயம் உண்டு. ஆமென். அநீதிக்காரர்களுக்கு வேதம் அப்படி சொல்லல, அநீதிக்காரங்க வேறு விரிக்கப்பட்டுருவாங்க. நீதிமானுடைய தலையில விசுவாசத்தில் ஓடுகிறவர்களுக்கு கர்த்தர் நீதியின் கிரீடத்தை வைக்கிறார். பவுல் சொல்லுகிறார், நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு என்ன செய்வார்? அடுத்து சொல்றாரு, எனக்கு மாத்திரமல்ல. ஓ, யாரெல்லாம் அவர் பிரசன்னத்தை உணர்றாங்களோ. ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆலயத்தில் மன்றாட்டு ஜெபத்தில் நான் சில நேரம் பார்ப்பேன், சில பிள்ளைகள் கதறுகிறத பார்ப்பேன். இந்த ஆலயத்துக்குள்ள எப்பொழுதுமே இந்த ஆலயத்தில் ஒரு கதறல் அபிஷேகம் இருக்கு. சும்மா பந்தாவுக்கு வந்து ஷோ காட்டிட்டு போகிற ஆளெல்லாம் நானும் பார்த்துட்டு பேசாமல் ரைட் ஓகே இதெல்லாம் அப்படி ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்னுக்கு பாருங்க, பாடையை தூக்கிட்டு பல பேர் போனா, நிறைய அம்மாமார் போனா, ஒருத்தி ஆத்தாடி அம்மாடின்னு அழுதுட்டு போனா. அவ ஏன் அழுகிறான்னு ஆண்டவர் கேட்டாரு. பாடையை இறக்க சொல்லி ஆண்டவர் ஆளை எழுப்பி விட்டார் மகனை. ஆமென். ஆலயத்துக்குள்ள வந்து அலறுகிற அனுபவம் இருக்கு பாருங்களேன். இந்த ஆலயம் நான் சொன்னேன், காலையில் நான் முழிச்சு நான் ஜெபிச்சுட்டு மறுபடியும் என்னுடைய ஜெப நேரத்தில் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த ஆலயம் தனியாக ஒரு ஆள் கிடந்து காலையில் 5 மணிக்கெல்லாம் அலறுது இந்த ஆலயம், தனி ஆளு. விசுவாசம் இருக்கு பாரு, அதுக்கு தான் கர்த்தர் நீதியின் கிரீடத்தை வச்சிருக்கிறார். ஆமென்.
ஒரு சகோதரி, சில சகோதரிகளை நான் அந்த இடத்துல பார்ப்பேன், சில சகோதரர்களை பார்ப்பேன், வந்து ஜெபம் பண்ணிட்டு 1 மணி நேரம் ஜெபம், 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க. 9 to 12 முடியும். சில ஆட்களை பார்ப்பேன், அப்படி வந்து உட்காந்துலேருந்து மணியை பார்த்துக்கிட்டே இருப்பான். என்ன பார்த்துக்கிட்டே இருப்பான்? என்ன பார்த்துக்கிட்டே இருப்பான்னு சொல்லுங்க. ஆமாம், ஜெபத்துக்கு வந்துட்டு ஏயா உனக்கு கூட ஒரு நிமிஷம் ஜெபிச்சா ஆண்டவர் மட்டும் கொடுத்தாருன்னு சொன்னா, ஆண்டவர் சின்ன கோப்பையை கொண்டான்னு சொன்னா அண்டாவை தூக்கிட்டு போறிய ஆண்டவர்கிட்ட. என்னத்தை தூக்கிட்டு போற சொல்லுங்க. ஆமாம், 2 பேருக்கு குழம்பு கொண்டு வர மாதிரி சட்டியை கொண்டாப்பா அப்படின்னு சொன்னோம்னா இத்தத்தண்டி குத்து சட்டியை கொண்டு போற. எத்தனை பேருக்கு? 2 பேருக்கு. கிடைக்கிற வரைக்கும், உலகத்தில் கிடைக்கிற வரைக்கும் அனுபவிச்சு, கிடைக்கிற வரைக்கும் எவ்வளவு பொருள் வாங்கினாலும் என்ன வாங்கினாலும். சில பேரை பார்ப்பேன் 12 மணிக்கு ஜெபம் முடிஞ்சு பச்சை பிள்ளைய பக்கத்தில் போட்டுட்டு விடிகிற வரைக்கும் கண்ணீர் ஒடிக்கிற தேவ பிள்ளை இந்த சபைக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களை கொண்டு தான் தேசத்தில் கர்த்தர் விசுவாசத்தை வர்த்திக்க செய்வார். உங்களை கொண்டு தான் தேசத்தில் எழுப்புதலை கொண்டு வருவார். உங்களை கொண்டு தான் தேசத்தில் நன்மையானதை செய்வார். ஆமென். அவருடைய பிரசன்னமாக சிலரை பார்ப்பேன், சில கணவன் மனைவி பிள்ளைகளை பார்ப்பேன், 1 மணி நேரம் ஜெபம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம், 2.5 மணி நேரம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்ப்பேன். குடும்பமாக ஜெபிக்கிறத பார்ப்பேன். சில காரியங்களை பார்க்கும்பொழுது நான் நினைக்கிறதல்ல, எனக்குள்ள இருக்கிற ஒரு வாஞ்ச, ஜெபிக்க மட்டும் ஒரு பிள்ளை பிறந்துட்டுனா அது எப்படியும் பொழைச்சிக்கிறோம். ஆமே, பிறக்கிற பிள்ளையெல்லாம் பிழைக்காதுங்க. ஆமே, தாயின் தகப்புன்னு அந்த பிள்ளையை நல்லா கவனிச்சா பொழைச்சிக்கிறோம். ஆமே, சேனைகளின் கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளை மேல என்ன செய்யணும்? இருக்கணும். நீ ஜெபிக்க மட்டும் பழகிப்பாரு, அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில இழப்பு இருக்காது. உன் வாழ்க்கையில கர்த்தர் நல்ல மேன்மையை வச்சு அப்ப நீங்க சொல்லுவீங்க, கிறிஸ்துவுக்குள்ள வாழ்றனா கிறிஸ்துவோடு இருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரசன்னமாகுதல விரும்பணும். எதை விரும்பணும் சொல்லுங்க? கூட்டத்தில் வந்து கைதட்டணும், கூட்டத்தில் வந்து ஆராதிக்கணும், அதுக்கல்ல. தேவனுடைய பிரசன்னம் இந்த ஆலயத்துக்குள்ள வந்து நான் பார்ப்பேன். இந்த ஆலயத்துக்குள்ள சில நேரத்தில் திரேசை பார்ப்பேன், டேனியை பார்ப்பேன், புஷ்பாவை பார்ப்பேன், சில நேரத்தில் சில ஆட்களை ஒவ்வொருத்தரையும் நான் பார்ப்பேன். ஏன்? கர்த்தர்கிட்ட கையெடுத்தா காலமெல்லாம் வாழலாம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், உன் வாயை விரிவா தர, விசுவாசத்துல வார்த்தையை அறிக்கையிடு. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எதெல்லாம் வருதோ விசுவாசம், விசுவாசம், விசுவாசம். ஏன்னா நம்பப்படாதவைகளுடைய நிச்சயம் என்னன்னு கேட்டா அது விசுவாசம் மாத்திரம் தான். நல்லா கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு தேவன் கொடுக்கிற கிஃப்ட் என்ன தெரியுமா? அவர் நீதியின் கிரீடத்தை கொடுக்கிறார். 2வது வாசிங்களேன், வெளிப்படுத்தினுடைய விசேஷம் 2ஆம் அதிகாரம் அதுல 10வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தினர் 2:10 கூட வாசிங்களேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனத்தை பாருங்க, கடைசி ஆதியாமத்தில் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் நிறைவேறுகிற அந்த 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுது, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு என்ன செய்யாத. பக்கத்தில் பார்த்து சொல்லு, விசுவாசம் இருக்கிறவன் பயப்பட மாட்டான். ஏன்னா அவனுக்கு ஏற்கனவே என்ன கிரீடம் இருக்குது? வாயை திறந்து சொல்லுங்க, என்ன கிரீடம் இருக்குது? நீதியின் கிரீடம் இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ பட போகிற பாடுகளை குறித்து எவ்வளவையும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். பேய் உங்கள சிலரை எதுல போடுவான்? 10 நாள் என்ன செய்வீங்க? ஆகிலும் நீ பாரு, உனக்கு ஆண்டவர் சொல்றாரு நீ பயப்படான்னு சொல்லிட்டு 10 நாள் தான் உன்னை சிறையில் போடுவான், உத்தரவுப்படுத்துவான். ஆகிலும் நீ எதுல வரைக்கும்? ஆமா, சுத்தமான தமிழ்ல சொல்லணும்னா நீ சாகுற வரைக்கும் உண்மையாயிரு. ஆமென். விசுவாசத்துக்கு நீதியின் கிரீடம். 2வது பாருங்களேன், அந்த உண்மைக்கு தாங்க ஆண்டவர் ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறார். நல்லா கையை தட்டி உண்மையா மாத்திரம் இருந்துரு, ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவே. ஆமென்.
அல்லேலூயா. ஜீவாதிபதியை கொலை செய்த கூட்டத்திற்கு ஜீவ கிரீடத்தை கர்த்தர் தருகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்துக்கு நீதியின் கிரீடம். வேதத்தை நல்லா தேடி தேடி வாசிக்கணும். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் பார்த்த மாதிரி கையே இல்லாதவன் வேதத்தை இப்படி வாசிக்கிறானே. நமக்கு 2 கை இருக்குது, நல்லா பெனஞ்சு அடிச்சு உள்ளே தான் என்ன செய்யறோம் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. இந்த வாரத்தில் திடீர்னு தூத்துக்குடி மாவட்டத்துக்கு லீவுன்னு போட்டுட்டாங்க. நான் பெரும்பாலும் டேண்ட சொல்லணும், தம்பிமாரெலாம் விட்டுறான்னு. காலையில் எனக்குள்ள லீவுன்னு பார்த்த உடனே நான் சொன்னேன், சில தம்பிமார் இந்த மீடியா டீமில் இருக்கானுங்க, அவனுங்களை கூப்பிடுயா, வர சொல்லியா, காலையிலே வர சொல்லு. அவனுங்களுக்கெல்லாம் விவிலியம் விளையேறதான். நான் அடிக்கடி நினைப்பேன், ஓசியில் கொடுத்தாவே அதுக்கு வேல்யூ இருக்காது. ஓசியில் கொடுத்தாவே என்ன இருக்காது? ஆமாம், 500 ரூபா 800 ரூபா 1000 ரூபா பைபிளை சும்மா கொடுத்தா அந்த அருமை என்ன செய்யாது சொல்லுங்கள். அப்படியே மூக்க படிச்சுக்கிட்டே பைபிள் இல்லாமல் திரிகிறது வரைக்கும் அந்த புதிய ஏற்பாடு அதுவுமே ஃப்ரீயாக கிடைச்சா அதை மட்டும் கைக்குள்ள வச்சுட்டு திரிகிற ஆட்களுக்கு நல்ல விவிலியத்தை கொடுத்து நான் சொல்கிறேன், டேனிமா இவெல்லாம் வர சொல்லியா, நல்லா உட்காந்து இதை படிக்க சொல்லு. டேனிக்கு ரொம்ப ஆர்வம். அதுக்கப்புறம் இவ்வளோ நேரத்துலேருந்து இவ்வளோ நேரம் இந்த தம்பிமார்கள் நல்லா ஜெபிக்க என்ன செய்ய சொல்லு. வர்றாங்க எல்லாரும் வந்தாகணும். கொஞ்ச நேரத்தில் வந்தால் ஒருத்தன் அழுகிறான், ஒருத்தன் இது பண்ணுறான். என்ன கேட்டால் லீவில் நாங்கள் அதை பார்க்கணும். கொஞ்சம் பேருக்கு லீவில் ஆடணும், லீவில் ஓடணும். காலம்பூரா எல்லாம் தான் பண்ணுறோம் நம்ம. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், நம்ம நினைக்கக்கூடாது அப்படியே அழகாக வளர அப்படி கொஞ்சம் சோவாக இருக்க முடி வெட்டி விட அப்படி தூக்கி விட்டாலாம் எவனும் சோறு ஓட மாட்டான் நமக்கு. மாப்பிள்ளை எப்படி இருப்பார், முடிய தூக்கி விடுவார், எவனும் பொண்ணு கொடுக்க மாட்டான் நமக்கு. நான் சொல்கிறது புரியுதா? மாப்பிள்ளை என்ன பண்ணுவார், டை அடித்து நல்லா இங்கிட்டு பச்சை அடிப்பார், இங்கிட்டு ஆரஞ்சு அடிப்பார், தூக்கி விடுங்க கொடுக்க மாட்டார். ஆமென். மாப்பிள்ளை என்ன பண்ணுவார், மாப்பிள்ளை கபடி விளையாடுவார், எவனும் பொண்ணு கொடுக்க மாட்டான். ஆமென், ஆமென், அல்லேலூயா. பொண்ணு என்ன பண்ணுவா, பொண்ணை நல்லா கொனட்டுவாங்க, என்னென்ன க்ரீம் இருக்கோ அத்தனை க்ரீமையும் போட்டு தேய்ப்பாங்க, எவனும் வரமாட்டான், மாட்டிக்கிடுவான். ஆகா, நம்ம மைதா மாவை வாங்கி தோசை சுட்டு தின்றதை விட நம்ம பேசாமல் இப்படியே வாழ்க்கையில் என்ன செஞ்சு முடிச்சுட்டு போயிடலாம். ஆமென், அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை தேடுறதுக்கு பெற்றோர்கள் உண்மையா நமக்கே தெரியுமே நம்ம உண்மை எப்படி ஓடுறோம். வசனம் சொல்லுது, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு என்ன செய்யாத, பயப்படாத. ஒருத்த அழுகிறான், ஏண்டான்னு கேட்ட வர்றான் பூரா குளிக்காம வர்றான் சர்ச்சுக்கு. அவ்வளவு அழுக்கு பாண்டலாம், கையில் போய் பைபிள் எடுத்துட்டு வான்னு சொன்னா குளிக்காம வர்றான். எல்லாரும் என்னடான்னு கேட்டா குளிக்கலன்னு டேனி. நான் போய் பாதி தூரம் காரில் போயிட்டு இருந்தேன் ஒரு இடத்துக்கு. டேனிக்கு ஃபோன் போட்டேன், அம்பிட்டே அடித்து வெளியே பற்றிடு, வேண்டாம் இந்த கோஷிலாம் என்ன செய்யக்கூடாது. ஆமாம், பெற்றோர்கள் நல்லா உணரணும், ஏன் கூப்பிடுறாங்க, எதுக்கு கூப்பிடுறாங்க, என்ன நோக்கம், என்ன காரியம், அதை நம்ம அறிஞ்சோம்னா அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இன்னைக்கும் சொல்லுவேன், இன்னைக்கும் ஊழியத்தில் இவ்வளோ பெரிய மேன்மைக்கு காரணம் பாஸ்டர் பவுலோஸ் ஐயாவுக்கு கீழே இருந்த நாட்களில் அவங்க மனைவி அவங்க பிள்ளைகள் நாட்களில் என்ன சொன்னாலும் பல மணி நேரம் பசியோட பட்டினியோட நிர்வாணத்தோட ஒன்றும் இல்லாமல் அவங்க சொன்ன வேலையெல்லாம் செய்தனால தான் கர்த்தர் இன்னைக்கு எவ்வளோ மேன்மையாக என்னை வைத்திருக்கிறார். ஆமே, சும்மா ஓசியில் ஒன்று என்ன செய்யாது சொல்லுங்க, என்ன செய்யாது சொல்லுங்க, ஒன்றும் வராது. கண்ணீரோடு விதைச்சா வசனம் சொல்லுது, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு என்ன செய்யாத. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசான உங்களை சிலர் காவல்ல போடுவான், 10 நாள் உபத்திரப்படுவீர்கள், ஆகிற நீ மரண பரியந்தம் எப்படி இரு, உண்மையாயிரு, அப்பொழுது உனக்கு என்ன கிடைக்கும், ஜீவ கிரீடம் கிடைக்கும். ஆமென், அல்லேலூயா. ஒரு நாள் காசு இல்லைன்னு சொன்னால் வாடகைக்கு வாங்கி வைக்கிற தலையில் கல்யாணத்துக்கு வைக்கிற கிரீடம் கிடையாது. அப்புறம் ஃபங்க்ஷன் முடிச்சு புது பொண்ணு நம்ம கிரீடம் வச்சுட்டுலாம் என்ன செய்ய முடியாது. கர்த்தருடைய வசனம் சொல்லுது, உண்மையா மாத்திரம் இருந்து பாரு, மரண பரியந்தம் இருந்து பாரு. விசுவாசத்துக்கு நீதியின் கிரீடம், 2வது உண்மைக்கு கர்த்தர் ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மைக்கு என்ன கிரீடத்தை கொடுக்கிறார் ஆண்டவர் சொல்லுங்க. ஆமா, ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். நமக்கு சாகிற வரைக்கும் உண்மை இருக்கணும். பக்கத்தில் போய் சொல்லு, சாகிற வரைக்கும் உண்மை இருக்கணும். உண்மை இல்லாமல் ஆண்டவரை தேடாதீங்க. உண்மை மட்டும் இல்லை, பாஸ்டர் இப்படி சொல்லுவார், அவர் அப்படி சொல்லுவார், அவருக்கு தெரியுமா இவருக்கு தெரியுமா. நீ ரட்சிக்கப்பட்டவனா வாழ்ந்து உன் ஓட்டத்தை முடிச்சிடணும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா.
ரட்சிக்கப்பட்டு ரட்சிக்கப்படாம வாழ்ற வாழ்க்கையை விட ரட்சிக்கப்படாமே நீ வாழ்ந்துட்டா நல்லது. ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் வாழ்றதுக்காக ஓடுறேன், உன் தலை மேல ஆண்டவர் வைக்கிறார் பாரு, அதை உன்னால சமாளிக்கவே முடியாது. ஆமென், அல்லேலூயா. உண்மை ஒரு மனுஷனுக்கு இருக்கணுங்க. உண்மை ஒரு மனுஷனுக்கு இருந்தா, பவுல் எழுதும்போது வெளிப்படுத்தின விசேஷம் எழுதும்பொழுது எழுதுகிறார், நீ படப்போற பாடு கொஞ்ச நாள் தான், ஆனா அந்த பாடுல இருந்து உனக்கு விடுதலை கிடைச்சிடும். அந்த விடுதலை கிடைச்ச பிறகு அந்த உண்மைக்கு நீ என்ன செய்யணும்னா, சாகிற வரைக்கும் அவருக்கு உண்மையா இருக்கணும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்தில் கணவனுக்கு மனைவிக்கு உண்மை இல்லை, மனைவிக்கு கணவன்கிட்ட உண்மை இல்லை, பிள்ளைக்கு தாய்க்கு தகப்பன்ட்ட உண்மை இல்லை. இதையே ஊரை அடித்து உலகில போட்டு பழகுனனால நீ ஆண்டவர் உண்மை இல்லாமல் இருந்தால் நம்மளை விட்டுருவார் நீ நினைக்கிறியா? ஆண்டோடைய வசனம் சொல்லுது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை தடவை இந்த ஆலயத்தில் காதல, இந்த பலிபீடத்திலிருந்து காதல் காதல் காதல்னு வருது. இதுக்கு மேலே உனக்கு காதல் வந்தா உனக்கு நிச்சயமா ஒரு நாள் கால்ரா வந்துடும். என்ன வந்துடும்? என்ன வந்துடும் சொல்லுங்க? ஆமா, நான் உண்மையா சொல்றேன். சிலரை தேவன் எனக்கு காண்பித்த தரிசனங்களை நான் நினைச்சு பார்ப்பேன், அவங்கள்ட்டே சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு அப்படிப்பட்ட சில ஆட்களை நான் யோசிச்சு பார்ப்பேன். அவங்க வாழ்க்கை பரிதாபமான வாழ்க்கை. ஏன்? ஒரே ஒரு மணவாளனுக்கு உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தியே, இந்த மணவாளன் உனக்கு ஏற்ற மணவாளனை கொண்டு வருவார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நீ விரும்பிட்டியே, நீ விரும்பினதை உன் அப்பாவாவது அம்மாவாவது அண்ணனாவது சொந்தமாவது பந்தமாவது அதை ஏத்துக்கிட்டா கூட பரவாயில்லை. ஆமென். யாரு வேணாம், யாரு வேணாம், யாரு வேணாம். ஒரு நாள் நீ அனாதையா நாதியத்து கிடப்ப தேசத்துல. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, உண்மையா இரு, உண்மையா இரு. கர்த்தருடைய சமூகத்துல விசுவாசத்துக்கு துரோகம் பண்ணாத, உனக்கு நீதியின் கிரீடம் கிடைக்கும். ஆமென், அல்லேலூயா. நான் இப்ப சொல்ற ரெண்டாவது நான் சொன்ன வார்த்தை புதுசா வாலிப பிள்ளைகளுக்கு சொல்ற வார்த்தை இது. ஆமென், அல்லேலூயா. திருமணம் ஆகாதவளுக்கு நான் சொல்றேன், திருமணம் ஆயிட்டு ஆண்டவரத்துல நம்ம சில ஆட்களுக்கு எச்சரிப்பு வராது. அவங்க ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் மன்னிச்சிருவாரு. சில ஆட்கள் ஆண்டவர் எச்சரிச்சுக்கிட்டே இருப்பார், நீ பண்ணிராத, நீ பண்ணிராத. உன்னை குறித்து ஆண்டவர் பேசுறாரு, ஆண்டவருடைய தரிசனத்தை காமிக்கிறாரு. உண்மையாயிரு, உண்மையாயிரு, உண்மையாயிரு. உண்மையாயிருக்கிறது போல நான் சில ஆட்களை பார்ப்பேன், பாஸ்டர் எப்படி சந்தோஷப்படுவார், இப்படி கை தட்டிட்டோம்னா பாஸ்டர் சந்தோஷப்படுவார், இப்படி ரெண்டு கையை அசைச்சிட்டோம்னா பாஸ்டர் சந்தோஷப்படுவார், இப்படி தலையை தாழ்த்திட்டோம்னா பாஸ்டர் கொஞ்சம் கொடுத்துட்டோம்னா பாஸ்டர். கர்த்தர் சந்தோஷப்படணுங்க நம்மளை பார்த்து. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்தை பார்த்து நீதியின் கிரீடம், உண்மையை பார்த்து கர்த்தர் நமக்கு ஜீவ கிரீடத்தை தருவாரு. ஆமா, ஒவ்வொன்றையும் நீங்க வேதத்தை வாசிச்சு பாருங்களேன். வேதத்தை வாசிக்க 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 நமக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிரும். ஆமென், ஆமாம். இந்த வேதத்தை எடுத்து எப்படி வாசிக்கணும் தெரியுமா? நிறைய பேர் உயிரோட எரிஞ்சு எழுதப்பட்ட வேதம் இது. நிறைய பேர் அடிக்கப்பட்டு எழுதப்பட்ட வேதம். நிறைய பேர் உயிரோட தோல் உரிக்கப்பட்டு எழுதின வேதம். நிறைய பேர் உருவ குத்தப்பட்டு எழுதின வேதம். நிறைய கணவனும் மனைவும் ஒன்றா சேர்த்து வச்சு வாழ வச்சு அறுத்து எழுதப்பட்ட வேதம். இதை உனக்கு வாழ்வு வந்துட்டுன்னு சேர்லையும் கட்டிலையும் பட்டுலையும் நேரம் கிடைச்சிக்கிற நேரம் நீ வாசிக்கிற, அது தப்பு கிடையாது. வேதத்தை வாசிக்க நேரமெல்லாம் கனம் கொடுக்கணும்ப்பா. இந்த வேதம் தான் உனக்கு சோறு ஓடும். ஆமென். இந்த வேதம் தான் உன்னையும் பிள்ளையும் வாழ வைக்கும். இந்த வேதம் தான் நமக்கு வாழ்வு கொடுக்கும். இந்த வேதத்தை சுமந்த ஆண்டவர் சொல்றாரு, இந்த வேதத்தை சுமந்துவாரு. இந்த வேதம் உனக்கு முதுமையில் இந்த வேதம் உன்னை சுமக்கும். ஆமென், அல்லேலூயா. இறங்கின தேசத்தில் இறங்கின பூமி வேம்பார், சொந்தமில்லை என் தகப்பனுக்கு. என் இடம் சொந்தம் கிடையாது. சொந்தங்கள் எல்லாம் எதிரானவங்கள பார்த்தது போல பார்த்துச்சு. 80 வயதாச்சு. இன்னைக்கு இந்த வேதத்தை தூக்கினால என் தகப்பனுக்கு தேவன் வைத்திருக்க கணத்தை நான் யோசிச்சு பார்ப்பேன். இந்த வேதத்தை சுமந்ததுனால முதுமையில் இந்த வேதம் அவர்களை சுமந்து கொண்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தருக்கு உண்மையா இருந்து பாரு, கர்த்தர் உனக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பாரு. ஆமென். நாட்கள் பெருக 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 நம்ம நினைக்க கூடாது. நாட்கள் கூட கூட பலனும் என்ன செய்யும்?
பெருகும். பலன் எதுக்கு பெருகுது? கர்த்தருக்காக வாழ்கிறதற்கு பலன் பெருக வேண்டும். விசுவாசம். ரெண்டாவது என்ன உண்டாகுது? விசுவாசத்துக்கு ஆண்டவர் நீதியின் கிரீடத்தையும், உண்மைக்கு ஆண்டவர் என்னத்தை கொடுக்கிறார் சொல்லுங்க? ஆமா, ஒரு 2 வாரம் இருக்கும். 2 வாரம் ஆராதனை முடிஞ்சு அநேகர் வந்து ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. ஒரு குடும்பம் என்கிட்ட வந்து ஜெபம் பண்ணிட்டு போச்சு. அவங்க என் கையில் கொஞ்சம் காணிக்கையை கொடுத்துட்டு ஏதோ ஒன்று சொன்னாங்க. நானும் வாங்கி பாக்கெட்டில் வச்சுட்டேன். போயிட்டேன், வீட்டுக்கு போயிட்டேன். நான் பெரும்பாலும் எந்த காணிக்கை கொண்டு போய் என் மனசில் உடனே காணிக்கையில் மொத்தமெல்லாம் எடுத்து போட மாட்டேன். அப்படி அப்படியே கொண்டே வச்சிருவேன். ஆமென், அல்லேலூயா. அன்னைக்கு இரவு அந்த பணத்தை எடுத்து பார்த்துட்டு அந்த தம்பிக்கு ஃபோன் பண்ணேன். என்னப்பா எதுக்கு கொடுத்துட்டு போனேன், என்ன காணிக்கைன்னு கேட்டேன். இல்லைண்ணே, நீங்கள் இந்த கிறிஸ்மஸுக்கு, இந்த கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு நீங்கள் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு அந்த காணிக்கை அதில் 10,000 இருந்தது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நான் 10,000 நினச்சி சந்தோஷப்படலை. என்னுடைய பிறப்பின் வர்த்தமானமும் ஊழியத்தினுடைய அனுபவத்தையும் சூழ்நிலையும் யோசித்து பார்த்து என்னை நேசித்த இந்த குடும்பத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். அந்த நேசித்த குடும்பத்துக்கு திரும்பி ஆண்டவர்கிட்ட நன்றி சொன்னேன். ஒரு நாள் இந்த தேசத்தில் அனாதையை போல் அந்த குடும்பம் இங்கே வரும் பொழுது உடுத்து துணிக்கு மடு துணி இல்லாத குடும்பம். ஆமென். உடுத்தின துணிக்கு என்ன துணி இல்லை? அடுத்த துணி இல்லை, சாப்பாடு இல்லை, ஏற்றுக்கொள்ள யாரும் இல்லை. இயேசு அவர்களை ஏற்றுக்கொண்டதுனால அவர்களுக்குள்ள உண்டான விசுவாசம், அவங்களுக்குள்ள வந்த உண்மை, இன்னைக்கு தேசத்துல கர்த்தர் அவர்களை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் என்ன பண்ணீங்க பாஸ்டர்? உடனே போய் ஜவுளியில் ட்ரெஸ்ஸாக எடுத்துட்டீங்க, அதை பேசாமல் வச்சுட்டேன். அடுத்த நாள் பாருங்க, ஒரு தம்பி ஃபோன் பண்ணுறான். திங்கக்கிழமை, பாஸ்டர் இப்படி ஒரு ஆலயம் திறக்கணும், அதுக்கு ஒரு ஒரு மெகாஃபோன் ஒன்று வாங்கணும். அப்படியாப்பா, சரி அது வாங்கணும். அப்புறம் ஒரு 200 பேர் வருவாங்க, அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும். என்ன செய்யணும்? அதுக்கு சிக்கன் எடுக்கணும். அது எவ்வளோ ஆகும்? அது ஒரு 3000 ஆகும். இதில் எதையாவது ஒன்று நீங்கள் என்ன செய்யுங்க, தாங்குங்க அப்படின்னு சொன்னேன். நான் இப்போ சரி யோசித்தேன், என்ன செய்வோம், என்ன கொடுப்போன்னு யோசித்தேன். தம்பி, அந்த மெகாஃபோன் சொன்னீங்கப்பா 7000 ரூபா, அதை நான் உனக்கு என்ன செஞ்சிடுறேன், அனுப்பிடுறேன்னு சொன்னேன்னா, அந்த தம்பி என்கிட்ட திருப்பி சொல்கிறான், இல்லைண்ணே நீங்கள் மனசு வச்சா சிக்கனும் என்ன செஞ்சிடலாம், என்ன செஞ்சிடலாம். ஆமாம், சில பிள்ளைங்க உரிமையான பிள்ளைங்க, சில பிள்ளைங்க எப்படிப்பட்ட பிள்ளைங்க. ஆமாம், நான் அடிக்கடி சொன்ன மாதிரி ஆவியும் ஒத்து போகணும். ஆவியும் ஒத்து போனால் கோடியை பற்றி கூட கவலைப்பட மாட்டோம். ஆமென், அல்லேலூயா. ஆமாம் அண்ணே, நீங்கள் வச்சா, நீங்கள் கொடுத்தா அதையும் செஞ்சிடலாம். ஒரு செகண்ட் என்னுடைய வாகனத்து டிரைவிங்கில் இருக்கும்போதே ஒரு செகண்ட் என் சிந்தையில் வந்தது, இந்த ட்ரெஸ் எடுக்க நமக்கு ஒரு காணிக்கை கொடுத்தாங்களே, அந்த நாளைக்கே அந்த தம்பிக்கு அனுப்பிடுறேன். சரி தம்பி, நான் உனக்கு அனுப்பிடுறேன் தம்பி, உண்மையாக மட்டும் இருந்து பாரு, கர்த்தர் எல்லாவற்றையும் நடத்தி கொண்டு போவார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மை எத்தனை பேருக்கு இருக்குது நம்ம வாழ்க்கையில், நம்ம குடும்பத்தில், நம்ம எல்லாவற்றிலும் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், எல்லாம் இருக்கிறோம், எல்லா காரியத்தையும் பார்க்குறோம். நீ நல்லா நினச்சிக்கோ, யாரோ விட்டு ஆடு. நான் இன்னைக்கு காலையில் வந்து இப்படி உட்காந்துட்டு இந்த கதவு திறந்துருந்து வெளியே ஃபுல்லாக முளைச்சிருக்கு. நைட்ல எல்லாம் மாடு மேயுது, பகலெல்லாம் ஆடு மேயுது. என் ஆண்டவர் ஒரு மழையை கொடுக்குறாரு பாருங்களேன். எல்லா பக்கமும் என்னென்னலாம் முளைக்கணுமோ, என்னென்ன ஆசீர்வாதமெல்லாம் வேணுமோ. ஆமென். இவர் கொடுத்த மழையில அவர் முளைய வச்ச புள்ள, நீ அடுத்த ஆடை தின்ன விட உனக்கு மனசு இல்லை. நான் சொல்றது புரியுதா? அவர் கொடுத்த மலையில, அவர் முளைக்க வச்ச புல்லுல, அவர் தழுக்க வச்ச தழுப்புல அடுத்த ஆடை, அடுத்த மாடை வாய வைக்கிறக்கல நீ ஓன்னு ஓடுனா, ஓ ஆடு, ஓ மாடு ஓன்னு கத்தித்தான் சாகும். ஆமென், ஆமென், ஆமென். உண்மையா இருக்கணுங்க. நம்ம ஆண்டவர் சொல்றாரு, நாம நினைக்கிறோம் ஏன் நமக்கு என்ன நடக்குது, உண்மையா அவர் சொல்றார், நான் தயாளன். நான் யாரு? நான் யாரு? நான் யாரு? நான் தயாளன். நீங்க நல்லா நினைச்சுக்கோங்க. கர்த்தருடைய சமூகத்துல விசுவாசத்துக்கு தான் தேவன் கொடுக்கிறது தான் நீதியின் கிரீடம், உண்மைக்கு தான் தேவன் கொடுக்கிறது ஜீவ கிரீடம். இது ரெண்டும் நமக்குள்ள வரும் பொழுது மூன்றாவது ஒரு காரியத்தை வாசிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 9:25 வாசிங்க. 1 கொரிந்தியர் 9:25 கூட வாசிங்களேன்.
போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு. நம்ம ஒரு பந்தயத்துல ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்துல பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் எப்படி இருப்பாங்க? எப்படி இருப்பாங்க சொல்லுங்க? இச்சை அடக்கமா இருப்பாங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை கிறிஸ்துவுக்குள்ள வாழுனா, கிறிஸ்துவோடு இருப்பேன்னு சொல்றவனுக்குள்ள கர்த்தர் விசுவாசத்துக்கு கொடுக்கிறது தான் நீதியின் கிரீடம். அநீதியெல்லாம் அழிஞ்சு போங்க. கர்த்தர் நிச்சயமா இந்த பூமியில நிறைய அநீதியை பார்த்து ஓடுறீங்களா? ஒரு நாள் ஆண்டவர் உன் தலையில நீதியின் கிரீடத்தை வைப்பார். ஆமே. எல்லாவற்றையும் ஆண்டவரே உண்மையா 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 ஓடுறோமா, கர்த்தர் நம்முடைய தலையில ஜீவ கிரீடத்தை வைப்பாரு. ஆமென். இந்த விசுவாசமும் இந்த உண்மை வந்துட்டுனா நம்மளுக்குள்ள இச்சை அடக்கம் வந்துடணும். என்ன அடக்கம் வந்துடணும்? பக்கத்தில் பார்த்து சொல்ல, நமக்கு என்ன அடக்கம் வந்துடணும்? ஆமா, இந்த இச்சையை மட்டும் நீங்க விட்டுட்டு வாசி. அது என்ன, எப்படி வாசிக்கிறது? இச்சை அடக்கம். இச்சையை விட்டு இச்சை, அப்புறம் ஆமா, இச்சையை நீ விடல உனக்கு நடந்துரும் அடக்கம். ஆமென். இச்சை அடக்கம். இப்ப நம்ம படிச்ச பிள்ளைகளுக்கு தெரியும், இச்சை அடக்கத்தை பிரித்தெழுது அப்படின்னு எழுதுனா நீ எப்படி எழுதணும்? இச்சை பிளஸ் அடக்கம். இச்சை அடக்கம் உனக்கு வரல, இச்சை தனியா முன்னுக்கு வரும், பின்னுக்கு உனக்கு அடக்கம் வந்துடும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள வாழு, நான் கிறிஸ்துவோடு இருப்பேன் சொல்றதுக்குள்ளதான் கர்த்தர் விசுவாசத்துக்கு நீதியின் கிரீடத்தை வைக்கிறாரு, உண்மைக்கு ஜீவ கிரீடத்தை வைக்கிறாரு. மூணாவது இச்சை அடக்கம் நமக்கு வரணுங்க. எதுக்குல என்ன வரணும் சொல்லுங்க? எதுல வரணும் சொல்லுங்க? இச்சை அடக்கம் வரணும். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் எதுல இருப்பாங்க? இச்சை அடக்கமா இருப்பாங்க. ஆமென். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோ, இச்சையை மட்டும் நீ அடக்கலைன்னு சொன்னா உன் வாழ்க்கையில எல்லா கிரீடத்தையும் நம்ம இழந்து போயிடுவோம். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சாப்பிடாம என்னால் சர்ச்சுக்கு வர முடியாது. சாப்பிட்டுக்கோ. சாப்பிடாம சர்ச்சுக்கு வர முடியாது. சாப்பிட்டுட்டு சர்ச்சுக்கு வா. நான் வீட்டிலேயே இருந்து சாப்பிட்டுக்கிறேன், வீட்டிலேயே இருந்து சாப்பிட்டுக்கிறேன். அதான் இச்சை உனக்கு. நீ கறியை காலையிலே போட்டு தின்னுட்டு சர்ச்சுக்கு என்ன செய்ய வா? இல்லை இல்லை இல்லை, இந்த வாசத்தை விட்டுட்டு வர முடியாது, இந்த வாசத்தை விட்டுட்டு வர முடியாது, இந்த பாவத்தை விட்டுட்டு வர முடியாது, இந்த பொல்லாப்பை விட்டுட்டு வர முடியாது, இந்த அநியாயத்தை விட்டுட்டு வர முடியாது, இந்த அக்கிரமத்தை விட்டுட்டு வர முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோ, கிறிஸ்துவுக்குள்ள வாழ 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 இந்த கிறிஸ்துவுக்குள்ள இந்த சரீரம் சாகணுங்க. ஆமென். அப்பதான் மகிமையா ஒரு நாள் வெளிப்படும் பொழுது கிரீடம் எல்லாம் நம்முடைய தலையில கர்த்தர் அவர் பொறிக்கிறதற்கு ஆயத்தம் உள்ளவராய், பந்தயத்துக்காய் போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் எப்படி இருப்பாங்க? இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அப்படி ஓடுற அவங்க அழிவுள்ள கிரீடத்தை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கபடி நடக்கும் பாருங்களேன், ரொம்ப அழகா. போதையில கபடி விளையாட முடியாது. போதையில என்ன செய்ய முடியாது? முடியாது. கபடி முடிஞ்ச உடனே இவ்வளவு உயரத்துல கப்பு கொடுப்பாங்க. இவ்வளவு உயரத்துல என்ன செய்வாங்க? இந்த கப்பை தூக்கி ஆடுவான். அப்புறம் கொஞ்சம் பணம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கப்புக்கு எங்க கிடக்குன்னு தெரியாது, இவன் ஒரு பக்கம் விழுந்து கிடப்பான். ஏன்னா அவன் ஆட்டம் எவ்வளவுதான், இந்த கபடி ஆடுற வரைக்கும் தான், கிரிக்கெட் ஆடுற வரைக்கும் தான், மற்ற காரியம் ஆடுற வரைக்கும் தான். உங்களுக்கும் எனக்கும் சாகுற வரைக்கும் கிறிஸ்துவுக்காக இச்சை அடக்கம் உள்ளவர்களாக யார் பார்க்கிறாங்களோ பார்க்கலையோ, என்ன பார்க்கிற ஒரு தெய்வம் இருக்கிறா. ஆமென். அல்லேலூயா. அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நானோ என்ன கிரீடம்? ஆமா, இச்சையை மட்டும் அடக்கி பாருப்பா. இச்சையை அடக்கலைன்னா உனக்கு அழிவு. இச்சையை அடக்கிரு, உனக்கு அழிவில்லாத கிரீடம். நல்லா கையை தட்டி இச்சையை மட்டும் அடக்கிருவேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா,
ஆமாப்பா, நாங்கள் 4 மாவடி போயிருந்தோம். நம்ம ஜோசப் மனோகரனை நம்ம சர்ச்சுக்கு வந்த அண்ணன் ஆண்டு சித்தம்னா அடுத்த மாதத்தில் ஒரு நாள் குடும்பமாக வருவாங்க. அந்த அண்ணன் சொன்னாங்க, அப்படியே நாங்கள் 1200 பாஸ்டர் மனைவி உட்காந்துருக்குறோம். 1200 பேர். அப்புறம் நிறைய பாஸ்டருடைய மனைவி, நான் திரேசு, அப்புறம் மோச்சனை மேரி, அப்புறம் நிலப்போதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர் அப்படியே பார்த்தாரு. பார்த்துட்டு உங்கள் பார்வையே சரியில்லை, ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு வந்தார். உங்கள் பார்வையை பார்த்தா பார்க்குற ஆளையெல்லாம் கல்யாணம் முடிக்கணும் போல இருக்கு. எப்படி இருக்குது? அவர் சொன்னது தப்பே கிடையாது. அவர் சொன்னது என்ன கிடையாது, பாஸ்டர்ன்னு சொன்னனால எல்லாருக்கும் பரிசுத்த கண்ணுன்னு நினைச்சிடக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை யாரெல்லாம் சிந்தையில் நிறுத்துறார்களோ, ஆமென், அல்லேலூயா. வறுமையிலையும் தரித்திரத்திலையும் பட்டினிலையும் பசியிலையும் கிடந்தாலும் யோசேப்பு போர்த்திபாலுடைய அரண்மனையில் கூட எனக்கு ஒரு பெரிய தெய்வம் இருக்கிறாரு, அவருக்கு முன்னுக்கு இச்சை அடக்கலைன்னு சொன்னா குழியில போட்டனா குழியில பிதைக்கப்பட்டுருவேன், என்னுடைய சித்தம் தேவன் ஒன்று வச்சிருக்கிறாரு, எல்லா கதிரும் என்ன வணங்கும்னா இந்த முழு தேசத்துக்கும் நான் ஒரு நாள் அதிபதியாய் மாறுவேன். ஆமென், அல்லேலூயா. ராஜ வஸ்திரம் எனக்கு தரிப்பிக்கப்படும். ஆமே. எஸ்தர் தன் இச்சையை அடக்கினதுனால, வாயை அடக்கினதுனால, தேவ சமூகத்தில் எழும்பினதுனால தான் கர்த்தருடைய வசனம் சொல்லுது, இச்சையை அடக்கிற ஒரு மனுஷனுக்கு அழிவில்லாத கிரீடம். என்ன கிரீடம் சொல்லுங்க? என்ன இல்லாத கிரீடம்? அழிவே இருக்காதுங்க. இந்த பூமியிலையும் கிடையாது, அங்கேயும் கிடையாது, அழிவில்லாத கிரீடம். ஆமே. நம்ம எல்லாம் இங்கே கலட்டிட்டு விடுறதுக்கு தானே ஆசையாக இருக்கிறோம். கலட்டிட்டு விடுறதுக்கு தானே அது வாங்கிடணும், இது வாங்கிடணும், அதை செஞ்சிடணும், இதை செஞ்சிடணும், அதை கட்டிடணும், இதை கட்டிடணும். ஆமே, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உலகத்தின் இச்சைக்கு விலகணும், உலகத்தின் காரியத்துக்கு விலகணும், உலக எண்ணங்களுக்கு விலகணும். ஆமே. சபையில் எப்படி கல்யாணம் முடிப்பாக தேவை? எங்கள் சபையில் அப்படியே பொண்ணு மாப்பிள்ளைக்கும் வெள்ளையும் போட்டு அப்படி அழகாக முடிப்பாங்க. அப்புறம் கல்யாணம் முடிச்சு போய் பேயா நடிப்போம். நாங்கள் எப்படி நடிப்போம்? பேயா நடிப்போம். பேயா நடிக்கணும்னா உன் வீட்டிலையே நடிச்சிருனா அங்கே வந்துடுறேன். ஆமேன். போடு, செயினை போடு, மோதிரத்தை போடு, ஏன்னா எல்லாம் போடணும்ல, உனக்கு கர்த்தர் உனக்கு கொடுத்துருக்காரு, போடு, ஒரு அளவு போடு. எப்படி போடு? ஆமாம், 1 மணி நேரத்துக்கு முன்னுக்கு நீ தேவதூதனா இருக்கிற, 1 மணி நேரம் கழிச்சு பேயா இருக்கிற. ஆமே. எனக்கு இங்கேருந்து வந்து சாப்பிட வந்தோடனே குபீர்னு அடிக்குது நெஞ்சு. அத்தாடி இவங்களை தான் நம்ம சேர்த்து வச்சோமா, யாருன்னு தெரியலையே. ஆமே, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் எதை விரும்புகிறாரோ கடைசி வரைக்கும் தேவ சித்தம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறணும். ஆமே. மனுஷிக சித்தம் நம்ம வாழ்க்கையில் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? கிறிஸ்துவுக்குள்ள ஒவ்வொரு நாளும் வளரணுங்க. கிறிஸ்துவுக்குள்ள ஒவ்வொரு நாளும் வளரணும். கிறிஸ்துவுக்குள்ள ஒவ்வொரு நாளும் நம்மளை அடக்கம் செய்யணும். ஒவ்வொரு நாளும் எழும்பும் பொழுது, ஆண்டவரே இன்னைக்கு உங்களுக்குள்ள எல்லா காரியத்தையும் நான் அடக்கணும் ஆண்டவரே. ஆமென், அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுது, ஆதியில இருந்த அன்பை என்ன செஞ்சிட்ட? என்ன செஞ்சிட்ட? எத்தனை காலத்துக்கு அடி பாஸ்டரா ஊழியம் பார்க்கறது? அப்படியே கொஞ்சம் சைடு பிஸ்னஸ் பார்ப்போம், கொஞ்சம் காசு வருது. பிசாசு என்ன சொல்லுவான் தெரியுமா? ஒரு ஆட்டோ வாங்கி விடுவோம். யாரை கொண்டு வர? ஆத்துமாக்களை கொண்டு வர. யாரை கொண்டு வர? யாரை கொண்டு வர? அப்புறம் பிசாசு சொல்லுவான், ஒரு நாள் ஓடிச்சுன்னா மீதி நாள் பூரா ஓடலைன்னா ஆட்டோ ஓட்டையாக போயிடும். அப்போ என்ன செய்ய? ஆட்டோவை போட்டு ஒரு டிரைவரை போட்டு என்ன செய்ய? அப்புறம் சொல்லுவான், ஒரு வேன் வாங்குன்னு சொல்லுவான். அப்புறம் என்ன செய்ய சொல்லுவான்? டெய்லி வேன் வாங்கணும்னா, பாஸ்டர் டெய்லி வேன் வாங்கினா 108 ஆம்புலன்ஸ் தான் வாங்கணும். அது டெய்லி என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும் சொல்லுங்க? ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம வாங்கினோம்னா வேன் ஒரு நாள் தான் என்ன செய்யும்? அப்போ தரிசனத்தை தேவன் தரும் பொழுது திட்டமாக கேட்கணும், ஆண்டவரே இது இருந்தா வேன் ஓடு ஆண்டவரே, நான் ஓடுவேனா? ஆமென், அல்லேலூயா. ஆட்டோ ஓடு ஆண்டவரே, கார் ஓடு ஆண்டவரே, காரியம் நடக்கும் ஆண்டவரே. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இச்சைய சிலுவையில் அறைய ஒவ்வொரு நாள் எழும்ப நம்முடைய வாய் வார்த்தை உண்மையா இருக்கணும். உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க? ஆமாம், மாமியம்மா நிறைய குடும்பங்களை நான் பார்க்குறேன். எங்கேயோ இருந்து நல்ல ஆண்டவர் நல்ல வாழ்க்கையை கொடுத்துருப்பார். நல்லா இங்கே வீட்டில் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு அப்படின்னு ஏப்பம் விட்டுட்டு அங்கேருந்து அம்மா ஃபோன் பண்ணைய, அப்படிமா இங்கே கஷ்டப்படுத்துறாங்க, கொடுமைப்படுத்துறாங்க, கஞ்சியே ஊற்ற போட்டாங்கிறாங்க. எல்லாம் ஒரே கதை தான்.
அப்படியாம்மா அப்படியாம்மா. ஒரு நாள் உன் அம்மா சொல்லுவா, வாம்மா வாம்மா, நானும் இருக்கிற நீ இருக்கிற, போயிடுவா கடைசியில் உன் அம்மாவோட. ஆமென், அல்லேலூயா. எங்கேயோ பிறந்த நமக்கு ஆண்டவர் எப்படி ஒரு நல்ல வாழ்வை கொடுத்துருக்கிறார். நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த செல்லை எடுத்துட்டு தனியாக போகிறான் பார்த்தீங்களா, பேய் அங்கே இருக்குன்னு அர்த்தம். அங்கே என்ன இருக்கு சொல்லுங்க. போனை கையில் எடுத்துட்டு இந்த பண்ணி குட்டி விட்ட மாதிரி என்ன உனக்கு என்ன வருது? செய்வனையா வச்சுட்டான் செல்லில் உனக்கு. சொல்லுங்க, உனக்கு என்ன செய்வனையா வச்சுட்டான்? கல்யாணம் முடிஞ்சவன், கல்யாணம் முடிக்காதவன், கிழவி அம்புட்டும். ஆமாம், எனக்கெல்லாம் எங்கே செல்லு வந்தாலும் சரி, எனக்குலாம் காரில் போனேன்னா நமக்கு என்ன கத்திர சோத்திரம் பாசம் நல்லா இருக்கும், வயிற்று வலிக்கு ஜோ பண்ணிடுறோமா, பஸ் எப்படி போகிறோம், ரைட் ஜோ பண்ணிடுறேன், நல்ல ரைட் சோத்திரம் ஜோ பண்ணி, இதான் நமக்கு ஃபோனு. வேறு நமக்கு இதில் என்ன மண் இந்த ஃபோனில் வரப்போகுது நமக்கு. ஆமென். நம்மளை மண்ணுக்குள்ளே பிதைக்கிற வரைக்கும் இச்சையை சிலுவையில் அடிச்சிட்டோம்னா ஒரு பொல்லாப்பான தீங்கு பேச்சும் வராது. ஆமென். வேதத்தை தூக்குற நீ, ஜெபிக்கிற நீ, வேதத்தை வாசிக்கிற நீ, கர்த்தரோடு வாழ்ற நீ, துதிக்கிற நீ, பாடுற நீ, ஆராதிக்கிற நீ, கொடுக்கிற நீ, சாப்பிடுற நீ, உண்மை உள்ள ஆண்டவருக்கு முன்பா எந்த பாடுகளையும் என் ஆண்டவருக்காக சகிப்பேன். ஆமென், அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தரோட கூட வாழ்ந்தா இச்சை அடக்கம் நமக்கு வருங்க. இச்சை அடக்கம் உள்ள மனுஷனுக்குள்ள உண்மை நல்ல தலை விரிச்சிருக்கும். உச்சை அடக்கம் உள்ள மனுஷனுக்குள்ள உண்மை இருந்தா அவனுக்குள்ள விசுவாசமான வார்த்தைகள் நாளுக்கு நாள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லுங்க. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லுங்க. ஏன் தாய் பிள்ளைய இருங்க நான் தனியாக போய் பேசுகிறேன், என்ன பேச போகிற? பிள்ளைய வீட்டில் வச்சு நீ தனியாக போய் என்ன பேச போகிற? இல்லைங்க எங்கள் வீட்டுக்காரர் இருக்கா, தனியாக போய் இல்லை இப்போ கூப்பிடா. அதெல்லாம் இப்போ ரொம்ப பயங்கரமான மெசேஜ் வந்திருக்கு, டெக்ஸ்ட் மெசேஜ் வருது. அன்னைக்கெல்லாம் ஒரு பிள்ளைக்கு காரில் வரும்போது தங்கச்சி புஷ்பா ஃபோன் பண்ணுறா, அவன் ஒரு நம்பரில் ஃபோன் பண்ணுறா, அந்த நம்பரை அவங்க அம்மா எடுக்கிறாங்க. ஒரு செகண்டில் நான் டிரைவிங் 3 முன்னுக்கு உட்காந்துருக்கேன், அடுத்த செகண்டில் இந்த நம்பருக்கு அந்த அம்மாடி சொல்லுது, அம்மா செல்லை வச்சுட்டு போயிட்டாமா, வந்தவுடனே உன்னை கூப்பிட சொல்கிறேம்மா அப்படின்னு புஷ்பாட்ட அந்த அம்மா பாவம்மா சொல்லுது. பாவம் அப்புறாணி அம்மா. என்ன அம்மா? ஏ பிள்ளையே, அவளை பேக்கு இருக்கச்சு நீ நினைக்காத, ஒரு நாள் நீ பேயா தெரிஞ்சிருவ தேசத்தில். அடுத்த செகண்டே இவளுக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வருது, அவள் புள்ள போன இடத்துல அவள் வேற சிம்மு வச்சுருக்கிறான், வேற சிம்மு வச்சு. ரைட்டா, சரி சரி சரி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நாடு நாசமாக போச்சு. நாடு, ஆமாம், சபைக்குள்ளேயும் இப்போ பொல்லாத பேய், எல்லா பேயும் சுற்றுது கடைசி. ஆமாம், அதனால தான் நிறைய பேருக்கு இப்படிலாம் செய்தி கேட்டால் இப்படிலாம் இனி கடைசி காலத்தில் எப்படி இருக்கும்? கடைசி காலம் இதை விட மோசமாக இருக்கும். ஆமென், ஆமென். நிறைய பேர் இப்படி போனால் நம்ம வாழ முடியுமா? எப்படி வாழ முடியும்? நல்லா வாழ வைக்கிற ஒரு ஆண்டவர். ஆமென். உன்னை சாப்பிடாதுன்னு சொன்னா அது தப்பு, உன்னை நல்ல ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு சொன்னா தப்பு, உன்னை வீடு கட்டாதுன்னு சொன்னா தப்பு, நல்ல வண்டி வைக்காதுன்னு சொன்னா தப்பு. என் ஆண்டவர் சொல்றாரு, பாவம் செய்யாத, இச்சை அடக்கமா இரு. உனக்கு ஒரு போராட்டம் இருக்கு. இந்த போராட்டம் ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல. ரட்சிக்கப்பட்ட எனக்கு அவருடைய பாதத்தில் போய் என் தலையை சாய்க்கிற வரைக்கும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. செத்தவனும் எழும்பி போறான் ஆண்டவரை சந்திக்க, உயிரோட இருக்கிறவனை வந்து என் ஜனமேன்னு கூப்பிட்டு போறாரு. நல்லா கையை தட்டி இந்த அழைத்து செல்லுகிற ஆண்டவர் தான் சொல்லுகிறாரு, ஓ விசுவாசத்துக்கு நீதியின் கிரீடம், ஓ உண்மைக்கு ஜீவ கிரீடம், உன் இச்சை அடக்கத்துக்கு. ஆமென், அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கொஞ்சம்தான் ஆண்டவருக்குள்ள அடங்கி பார்ப்போமே, ஆண்டவர் நமக்கு அழிவில்லாத கிரீடத்தை வச்சிருக்கிறார். இந்த அழிவில்லாத கிரீடத்தை பெறணும், இந்த அழிவில்லாத கிரீடத்தை பெறணும். அப்படி எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே இந்த நாளில் கேட்ட வார்த்தையின்படி முட்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்தையா. எல்லாரும் போல வாழ நினைக்காத. தேசம் ரொம்ப பொல்லாப்புக்குள்ள கிடக்கு தேவ பிள்ளையே. இன்னைக்கு தேவன் ஒரு அறைகோலை விடுகிறார், இன்னும் நிறைய கிரீடங்களை வேதத்தில் இருக்கு, தியானிச்சிருக்கிறேன். இந்த 3 கிரீடத்தை தியானிச்ச பொழுதே விசுவாசத்துக்கு தான் நீதியின் கிரீடம், விசுவாசத்துக்கு தான் நீதியின் கிரீடம். சட்டை இல்லாமல் இந்த ஊழியத்தில் போடுறதுக்கு சட்டை இல்லாமல் இருக்கும் பொழுது ஒரு நம்பிக்கை இருந்தது, ஆண்டவர் என்னை வாழ வைப்பார், என்னை உடுத்துவார். அந்த விசுவாசம் இருந்தது. தம்பி டேனி சொன்னா பாருங்களேன்,
நேற்று இரவு 10:45 இருக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறான் டேடி. ஆலயத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு, எப்பா என்னையா எப்பா நாளைக்கு ஆராதனை பகுதியில் சங்கீத பகுதி வாசிக்கணும்ப்பா, என் மனசுக்குள்ளே இருதயத்துக்குள்ளே புலம்பல் வாசிக்கணும் போலயே படுதுப்பா, வாசிக்கலாமா? நான் யோசித்து பார்த்தேன், எந்த மனிதன் கிறிஸ்துவுக்குள்ள அடங்கி இருக்கிறானோ அவன் தலைமையில கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும். அவன் எதைனாலும் தம்பி வாசிக்கலாம். இந்த ஊழியத்தினுடைய உதவி போதகராக இருக்க எதையும் வாசிக்கலாம், போதக அபிஷேகம் இருக்கு, எல்லாம் இருக்கு. நீ புலம்பல வாசிச்சா என்ன, நீ எரேமியா எதனாலும் வாசிக்கலாம். தெய்வம் சொல்றத வாசிக்கலாமே. இல்லை, என் பந்தய ஓட்டம் தாறுமாறா ஓடிடக்கூடாது. நான் ஒரு வார்த்தை சொல்லல, ஐயா வாசிங்கப்பா. அடங்கி போனா தலைமுறை தலைமுறை ஆசீர்வாதமா இருப்போம். தேவ பிள்ளையே, அடங்கி மட்டும் இருங்க, தலைமுறை தலைமுறை ஆசீர்வாதமா இருப்போம். அடங்கி இருங்க, தலைமுறை தலைமுறை ஆசீர்வாதமா இருப்போம். இந்த வார்த்தைக்கு நேரா, ஆண்டவரே நல்ல போராட்டத்தை போராடினே, என் ஓட்டத்தை முடித்தே, நீதியின் கிரீடம் கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற எனக்கு மரண பரியந்தம் இருக்கிற உண்மைக்கு ஜீவ கிரீடம். இந்த உலகத்தில் எல்லா பாவத்தையும் பார்க்குறேன், உலகத்தில் எல்லா பாவத்தையும் அனுபவிச்சுட்டு சில நேரம் இந்த பாவம் வேண்டாம் இயேசு வேணும்னு வந்த எனக்கு பல பொழுது இச்சை என்ன மேற்கொள்ளுது. ஆண்டவரே, இச்சை அடக்கிற கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. எதையுமே எனக்கு வேணான்னு சொல்ற கிருபை எனக்கு வேணாம் ஆண்டவரே. என்னை பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்று ஓடத்தக்கதாய், என்னை பார்க்கிற ஒரு தெய்வம் இருக்கிறான்னு ஓடத்தக்கதாய் என் ஆண்டவர் உதவி செய்வீராக, என் தேவன் உதவி செய்வீராக, என் தேவன் உதவி செய்வீராக. இந்த வார்த்தையின்படியே அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி, அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி முட்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்தே, பொற்கிரீடம் சூட்டி நான் புகழ்ந்திடுவேன். முட்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து, வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து, ஒவ்வொரு காயங்களா முத்தம் செய்வேன், ஒவ்வொரு காயங்களா முத்தம் செய்வேன். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். அதை மாத்திரம் என்னுடைய கண் முன்பாய் நிறுத்தி ஆண்டவரே, அதை மாத்திரம் என் கண் முன்பாய் நிறுத்தி ஆண்டவரே, அதை மாத்திரம் என் கண் முன்பாய் நிறுத்தி ஆண்டவரே. விசுவாசத்திற்கு தேவன் கொடுக்கிற நீதியின் கிரீடத்தையும், உண்மைக்கு தேவன் கொடுக்கிற ஜீவ கிரீடத்தையும், இந்த இச்சை அடக்கத்துக்கு நீங்க கொடுக்கிற அழிவில்லாத கிரீடத்தை ஆண்டவரே, தலைமுறை தலைமுறையாய் தலை சாய்த்து கொண்டு செல்ல, தலை தாழ்த்தி இதை பெற்று கடந்து செல்ல தேவன் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு கூட பேசின வார்த்தைக்கு நேராக எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.